பெருக்கிறதுக்கு அதுக்கு கம்பேர்லாம் பண்ணக்கூடாது. ஆமாம். எங்களோட நான் என்னை கேட்டால் பேசிக்காக அது எதையுமே நாங்கள் தலையில் ஏற்றிக்கலை. அது தைரியம் கரெக்ட். அதுதான் இதோட இறக்கி விட்டுறது. ஆமாம், அவ்வளோ. அது எங்களோட வேலை. அது முடிஞ்சே அடுத்து பார்ப்போம். அவ்வளோ. அது யதார்த்தம் தான் சார். நான் யார் அப்படின்றதுலாம் இல்லை. அது தேவையில்லை. அது இல்லாமல் இருந்ததுனால தான் எனக்கு ஆண்டவன் புண்ணியத்தில் நாங்கள் அதை இவ்வளோ தூரம் இருக்கேன்னு இருக்கேன். எல்லாரும் கூட நல்லா மூவ் பண்ணி நல்ல இதாக. லோகேஷ் கனகராஜ் படத்தில் நடிச்சிட்டீங்களா? லோகேஷ் கனகராஜ் படத்தில் நடிச்சிட்டீங்க. அதான் விக்ரம் அதுதான் சொல்கிறேன். அதுலேயும் நடிச்சாச்சு. அதுவே வந்து விக்ரம் வந்து எப்படின்னா திடீர்னு மதியானம் லஞ்சுக்கு நான் கமலுக்கு சாப்பிட போனேன். மதியானம் ஷூட்டிங்கு இல்லை, இங்கே ஆஃபீஸில் சாப்பிட போனேன். வர மதியானம் லஞ்சுக்கு வான்னு சொல்லியிருந்தேன். போனேன். நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ ஒரு பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். இதுதான் லோகேஷ் கனகராஜ். எனக்கு யாருன்னு தெரியல. அவர் ஏதோ முடியெல்லாம் வச்சு சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சோடனே உன்கிட்ட தான் பேசணுன்னாருப்பா அப்படின்ட்டு போயிட்டார் அவர். தம்பி என்ன பேசுனீங்க, என்ன விஷயம்னு? இல்லை சார், ஒரு சின்ன கேரக்டருக்கு நீங்கள் பண்ண முடியுமானாரு. இல்லை நம்ம கம்பெனி வந்து பண்ண முடியுமா? தாராளமாக பண்ணுறப்பா, சொல்லுங்க, எப்போ வேணால் கூப்பிடுங்க. அப்படி தான் நான் விக்ரம்னு வந்தேன். நல்ல கேரக்டர். இது ரிஜிஸ்டர் ஆச்சு. அதுதான் இப்போ சார் நம்ம ஒரு சீனில் பண்ணால் கூட அந்த ஒரு சீன் நம்ம பேசப்படுறோம். ஆமாம். இப்போ நீங்கள் வடிவேல் படத்தில் இப்போ காமெடியில் நீங்கள் ஆனால் அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகிடும் இல்லையா? அதுதான் முக்கியமே தவிர நம்ம ஒரு படம் ஃபுல்லாக இருப்போம், திடீர்னு அந்த படத்தில் இருந்து யாருக்கும் ஞாபகமே இருக்காது. அந்த ஒரு சீன் பயங்கரம் ஞாபகம் வச்சு, சார் நீங்கள் தானே சார் அது அப்படின்மா. இல்லை, இப்போ கூட விக்ரம் தானே சொல்கிறாங்க. அதை தான் சொல்கிறேன் சார். சின்ன பசங்க நீங்கள் அங்கிள் விக்ரமில் பார்த்தேன்னு சொல்கிறான். ஆமாம் சார், இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அது ஞாபகம் இருக்கிற அளவுக்கு நம்மளை கடவுள் நிறுத்திருக்கான்ல. அதே மாதிரி இன்னொரு இது சொல்லணும். இந்த கரகாட்டக்காரன் ஒரு படம் இருக்குல்ல. ஆமாம். கிட்டத்தட்ட வந்து இப்போ 33 வருஷம் ஆச்சு. ஆமாம் ஆமாம். இன்னும் நான் வந்து வில்லேஜ் பக்கம் போனால் இந்த கனகா கைப்பிடிச்சு போகிறாரு. அதான் இன்னும் கரகாட்டக்காரன் தான். அந்த படம் வந்து தமிழ்நாட்டில் இருக்க வில்லேஜில் நூக்கன் காணல் என்னைய எல்லாரும் தெரியுது. அதில் நீங்கள் சண்முக சுந்தரம் இருக்காருல, இறந்துட்டேன். அவர் வந்து கர்ணெல்லாம் நடிச்சதுக்கு நம்ம ஞாபகமே இருக்காது. ஆனால் அவரை கூப்பிட்டு இந்த கங்கை வர போடுறது, அதுக்கப்புறம் வெங்கட் பிரபு ஒரு படத்தில் கூப்பிட்டு அவர் அந்த மாதிரி இல்லை. இதுதான் சார் ஒரு நல்ல நடிகர்களோ நல்ல நம்ம சினிமாவில் நம்ம அது லவ் பண்ணால், சினிமா லவ் பண்ணால் சினிமா கொடுத்துட்டே இருக்கு சார். இதுதான் அது சரியான உதாரணம். நீங்கள் நன்றி சார்.